2000 ருபீஸ்க்கு பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் சொல்லுங்கள், இல்லை 1000 ருபீஸ்க்கு ஒரு பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இந்நேரத்துக்கு நிறைய பேர் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்திருப்பீங்க. நான் வந்து டெக்காத்லான் தான் சொல்லுவேன்னு. பட் நான் உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். டெக்காத்லான் ஒரு நல்ல ஆப்ஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதோட ஃபேக்ட்ரி அவுட்லெட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட்டோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அதை சீரியஸ் எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஒரு பிராண்டில் வந்து டீலர்ஷிப் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். இப்போ இந்த சீசன் ஷூஸ் வந்து என்கிட்ட இருக்குது, அது அக்காமடேட் பண்ணுற இடம் இருக்குது. போன சீசன் விற்காததோட ஷூஸும் அக்காமடேட் பண்ண இடம் இருக்குது. ஆனால் புது சீசன் இருந்துச்சு, எல்லாம் புது செட்ஸ் ஆஃப் ஷூஸ் வரும்போது வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அப்போ வந்து பிராண்ட்லேருந்து என்ன ஆஃபர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஷூஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸில் போட்டுருவாங்க. அண்ட் இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் என்ன ஆகும் என்று பார்த்தீங்கன்றால், உங்களுக்கு அவனோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து ஷூஸ் வந்து கிளியர் பண்ணிடணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கிளியரன்ஸ் சேல் தான். உங்களுக்கு மினிமமாக 30%லேருந்து மேக்ஸிமம் 80% ஆஃபர்லாம் கூட உங்களுக்கு ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அண்ட் எனக்குமே கிடச்சிருக்கு. நான் வந்து இதுக்கு முன்னாடி செகண்ட் ஷூஸ்ன்னு சொல்லிட்டு ரீபோக்